நயன்தாரா விக்னேஷ் சிவன் இந்த தம்பதிக்கு வந்து என்னதான் சார் பிரச்சனை? எனி டைம் வந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வேணா போடலாம். அந்த அளவுக்கு சில பேரை வந்து அவங்க எதிராக வேற வழி இல்லாமல் பேசிட்டாங்க. அப்படி பேசப்பட்டவருடைய வீடியோ டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே நடந்திருக்கு. அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம், ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்க, அந்த வேலையே பாருங்களேன். இன்ஃப்ளூயன்ஸர்கிட்ட போய் ஸ்ட்ரைக் அடிக்கிறது அவங்க வேலை. ஒரு நெறியாளர் வந்து இது பண்ணி இருந்திருப்பாரு. அவங்க சாதாரண மனுஷங்கள்ல சாதாரண மனுஷன் கிடையாது, அவங்க ஏலியன்ஸ் தான். ஆனா இந்த பிரச்சனைகளுக்குள்ள பணம் தான் முக்கிய பிரதானமா இருக்கு. தனுஷ் அவர்கள் கூட வந்து நஷ்டஈடு கேட்டாங்கன்ற பண பிரச்சனை தான் வந்துச்சு. இந்த பிரச்சனையிலும் கூட வந்து நாங்க பணம் கொடுத்துறோம், வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை டெலிட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இவங்க ஸ்ட்ரைக் அவுட் அடிச்சதா சொல்றாங்க. பணம் இருந்தா என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கிறாங்க போல. அதனால தானே போய் கவர்மெண்ட் பில்டிங் விலை கட்டாரு. இந்த பில்டிங் கட்ட விலைக்கு தெரியுங்களா? இந்த ரோடு என்ன வேலை, இந்த பில்டிங் என்ன வேலை அப்படின்ட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி போய் விலை கட்ட வந்தார். இப்போ பணம் இருந்தா என்ன வேண்டாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் இருக்கான இளையராஜா, அதனால தான் எனக்கு சைட் டிஷ் அப்படி கண்டவனைக்கு வந்து ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து 4 பேர் பேசுவாங்க ஃபுல்லா போதையில. அதெல்லாம் வந்து ஒரு மேடையில் பேசிட்டு இருக்காரு. எவனுக்குமே நடிக்க வர மாட்டேங்குது. இவர் 100 படத்தில் நடிச்சு இவர் அப்படியே பல நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டாரு. இவர் சொல்றாரு நடிக்க வர மாட்டேன். தஸ்தாவேஜிக்கை படிச்சிருக்கியா? நோலன் தெரியும் மாட்டா உனக்கு, நீங்க உயிர் வாழாதடா அப்படிங்கிறது. யாரு நீ முதல்ல? நயன்தாரா விக்னேஷ் சிவன் இந்த தம்பதிக்கு வந்து என்னதான் சார் பிரச்சனை? எனி டைம் வந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வேணா போடலாம். அந்த அளவுக்கு புத்தகம் போடுற அளவுக்கு பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா இல்ல பிரச்சனைகளை உருவாக்குறாங்களா சார்? சந்திக்கவும் செய்யறாங்க, உருவாக்கவும் செய்யறாங்க. ரெண்டும் சேர்ந்து வருது, பாரபட்சம் இல்லாம வருது. யாருக்கு யாரு பிரச்சனை டஃப் கொடுப்பாங்க போல ரெண்டு பேருக்கும். அந்த அளவுக்கு அது பொது இடங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நாகரிகம் இருக்கு. ஒன்றும் வந்து பழைய நயன்தாராவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருந்தாங்கல்ல, லேடி சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் அவங்க விரும்புறதே இல்ல சார். அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, ஒரு காலத்துல சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு காலத்துல நயன்தாரா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கனவு கன்னியாக உச்சத்துல இருந்தாங்க. பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களையும் நடிச்சிட்டாங்க, சிம்பு கூடயும் நடிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா இருந்த ஒரு நடிகை. அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு வந்து அவங்க வந்து வேற கேட்டகரிக்கு அடுத்து போயிட்டாங்க. அந்த ஞாபகத்திலே இருக்கிறாங்க. நம்ம வந்து உச்சத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி. அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயத்தை கூட விரும்பலன்ற மாதிரி. இல்ல, நான் பேரை சொல்லல. அன்னைக்கு அந்த உயரத்துல இருந்தாங்கல்ல, இன்னும் வந்து டாப் ஹீரோயின் அப்படின்ற அந்த ரேஞ்சிலேயே ஒன்றும் நினைச்சிட்டு போற இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம், மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவங்களுடைய ப்ராடக்டோடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் நடந்திருக்கு. அதில் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க 3 மணிக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. பலரும் சாப்பிட போக முடியல, வெளியில் போக முடியல. நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறப்ப சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. சரியாக வெளியில் சில பேர் சாப்பிட போக முடியல. பக்கத்தில் கடையில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. கூட அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, சரியாக நடந்துக்கல. பவுன்சர்ஸோடு வந்தாங்க, 10 நிமிஷத்தில் 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர் சர்ச்சை ஆச்சு. அது சம்மந்தமாக இன்ஃப்ளூயன்சர் கூட ரெண்டு குரூப்பாக வந்து வீடியோ போட்டுருக்காங்க. ஒருத்தவங்க ஆதரவாகவும் ஒருத்தவங்க எதிராகவும் வீடியோ போட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. ஆல்ரெடி தனுஷுடைய இஷ்யூ தெரியும். அது அநேகமாக கோர்ட்டில் தனுஷுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஏன்னா அவர் தான் ஆத்தரைஸ்டு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. அப்படிங்கும்போது தொடர் சர்ச்சைகளை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்துகிட்டே இருக்கு. இது அறியாம பண்றாங்களா அறிஞ்சு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பிரச்சனைகளுக்குள்ள பணம் தான் முக்கிய பிரதானமா இருக்கு. தனுஷ் அவர்கள் கூட வந்து நஷ்டஈடு கேட்டாங்கன்ற பண பிரச்சனை தான் வந்துச்சு. இந்த பிரச்சனையிலும் கூட வந்து நாங்க பணம் கொடுத்துறோம், வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை டெலிட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இவங்க ஸ்ட்ரைக் அவுட் அடிச்சதா சொல்றாங்க. பணம் இருந்தா என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கிறாங்க போல. அதனால தான் போய் கவர்மெண்ட் பில்டிங் விலை கட்டாரு. இந்த பில்டிங் கட்ட விலைக்கு தெரியுங்களா? இந்த ரோடு என்ன வேலை, இந்த பில்டிங் என்ன வேலை அப்படின்ட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி போய் விலை கட்ட வந்தார். இப்போ பணம் இருந்தால் என்ன வேண்டாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்கு. உன்னுடைய ஒரு நாளுடைய இன்கம் என்ன அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சரில் கேட்டிருக்காரு. அதை நான் கொடுத்துறவங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டு இருக்காரு. பணம் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. இது ஆபத்தான மனநிலை. அவங்களுக்கு தான் இது பெரிய பேக் ஃபயர் ஆகும். பணத்தை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, உண்மையான விஷயங்கள். ஒரு ஆஃபீஸில் அரசாங்க அலுவலகத்தில் பணம் வாங்கக்கூடிய 100 பேர் இருந்தால் ஒருத்தன் பணம் வாங்காதவர் தான் போகும். ஒட்டுமொத்தமாக அந்த இதை வந்து காலி பண்ணிடுவான். பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிட முடியாது அப்படிங்கிறத உணரக்கூடிய காலம் அவர்களுக்கு வெகு விரைவில் வரப்போகுது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம பணம் கையில் இருக்குது, நமக்கு ஒரு செலிபிரிட்டி இருக்கிறோம், அதனால் என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூ ஆகாது.
சரி, இன்னொரு புறம் வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ரொம்ப ஹைஜீனாக வந்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றும் வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு நாகரிகமான சமூகம் தமிழ் சமூகம். நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் உடம்பு இருக்கும். அதில் வந்து மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இருக்கும். ஒன்றும் இங்கே வந்து ஒன்றும் உங்கள்கிட்ட நாகரிகம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து மாவிளை தோரணம் கட்டணும், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல மருத்துவ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு பண்ணக்கூடிய கோலம் போடுறோம்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்படி கலாச்சாரத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மொழி தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இவங்க ஒன்றும் வந்து மாறலை, ஒன்றும் கலாச்சாரம் இல்லை, ஒன்றும் வந்து அவங்க டீசென்சி ஆகலை அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்து வர்றதுக்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதில் ஒரு நெறியாளர் வந்து இது பண்ணியிருந்திருப்பாரு, அவங்க சாதாரண மனுஷங்கள்ல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் கிடையாது, அவங்க ஏலியன்ஸ் தான். அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பாரு. அவங்க சாதாரண மனிதர் கிடையாது, சாதாரண மனிதர் கிடையாது. அந்த வீடியோவில் சொல்றாரு திருப்பி. அப்போ ஆக்ரோஷமா அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து அவர் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவங்க சாதாரண ஒருவேளை அந்த இடத்துல அவரு இன்னும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருந்தாரா என்னன்னு தெரியல. அது வந்து அங்கே ஒரு சலசலப்பு ஆயிருக்கு. சாப்பிடாம எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்க முடியும், வயசானவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு போயிட்டாங்க, அவங்க நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது கான்வர்சேஷன் நடக்கும், ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர். அப்போ அவங்க போன பிறகு தான் வெளியில் போய் ஒருத்தர் கோவப்பட்டு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ அவர் டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான என்ன அவங்களுக்கு வேணுமோ கொடுத்துட்றோம்ன்றிருக்கிறாங்க. அப்புறம் இவங்களே ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு. எல்லா வேலையும் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு தேவையான்னு எனக்கு தெரியல. ஒரு நடிகராக இருக்கீங்க, ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்க, அந்த வேலையே பாருங்களேன். தேவையில்லாத சர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸில் போய் ஸ்ட்ரைக் அடிக்கிறது அவங்க வேலை. பொதுவா வந்து இந்த மாதிரியான மேடைகள்ல கொஞ்சம் தாமதமாச்சுன்னா ஒண்ணு மன்னிப்பு கேட்பாங்க, அதனால வந்து மக்கள் கிட்ட மன்னிப்பு ஒண்ணு கொடுப்பாங்க. வரக்கூடிய செய்தி அங்க இருந்து எதுவுமே கேட்கல. வந்தாங்க கடகடன்னு பவுன்சர்ஸோட வந்தாங்க, மேட்ல ஏறி ஹாய்ன்னு பேசிட்டு போயிட்டாங்க போல. இப்போ மக்களுக்காக தான் வந்து விலையை குறைச்சி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மக்களோட நலன்லேயே அக்கறை காட்டலையோ இந்த நிகழ்வை பார்க்க? இல்லை, ஏற்கனவே ஒரு சர்ச்சையாச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பெருவெள்ளம் வர்றப்ப இதே மாதிரியான அவங்க ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்தவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்தார் விக்னேஸ்வரன். ஃபோட்டோ எடுத்து அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ இது வந்து ஒன்றும் மெச்சூர்டு இல்லாமல் இருக்கிறாங்களான்னு தெரியல. இந்த ஃபோட்டோ சம்பவம் தான் இப்போவும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு வர்றவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எங்க கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணுமா வாங்க அப்படின்னு அலட்சியப்படுத்தினதாகவும் வந்து சொல்கிறாங்க. எது சார் உண்மை? ரெண்டு தரப்புமே ஏறக்குறைய உண்மை தான். ஒரு தரப்பு வந்து அவர்களை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேரை கூப்பிட்டு ஆஃப் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக பேச வச்சுருக்காங்க. சில பேரை வந்து அவங்க எதிராகவே வேறு வழி இல்லாமல் பேசிட்டாங்க. அப்படி பேசப்பட்டவருடைய வீடியோ டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே நடந்திருக்கு. அங்கே இது ஒரு பெரிய ஒரு கலவரம், ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. அதை மூடி மறைக்கிறதுக்கு இதை பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மேடை இது பொது பேச்சுன்றதை தாண்டி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பேசின பேச்சு வந்து இப்போ பயங்கர சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தை குறித்து வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசினதுல அநாகரிகமாக வந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லி பலருமே கொந்தளிச்சிருக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு, என்னதான் பேசியிருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம். அதாவது ரஞ்சித்துடைய நீலம் ப்ரொடக்ஷன் தயாரித்த ஒரு படம் பாட்டில் ராதா அப்படின்னு, அந்த குடிக்கு அடிமையானவர்களை பற்றிய ஒரு படம், ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி. அது கமர்ஷியலாக பண்ணியிருக்கிறாங்க. படம் பார்த்தவங்கலாம் படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் தான் நடந்திருக்கு. அதில் டைரக்டர் அமீர், டைரக்டர் வெற்றிமாறன், டைரக்டர் மிஸ்கின், எல்லாரும் ரஞ்சித் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்களாம் பேசுகிறாங்க. இவர் பேச வர்றார். இவர் பேச வந்த அப்புறம் தான் படத்தை பற்றி நல்லாயிருக்கு, படம் நல்லா இருக்கு, படத்தை பத்தி பாருங்க, படம் பாருங்க அப்படின்னு. அவர் பேசினதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பேசுறத விட அவர் பேசினதை பத்தி தான் மக்கள் அதெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இந்த படம் நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அந்த படத்தினுடைய இவருக்கு மேடையை போட்டு கொடுத்த ரஞ்சித்தவே 4 வார்த்தை பேசுறாரு. அவர் வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தை நம்ம பேச வேணாம். அவனுக்கு அதெல்லாம் அவன் உரிமையில பேசுறாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் தான் மேடை போட்டிருக்காரு, அவர் தான் பேச கூட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவன் வந்து 2-3 குத்தாட்டம் போட்டு அப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த படம் எடுத்திருக்கான், இதுக்கெல்லாம் ஒரு தெல் வேணுண்டா, ஒரு தைரியம் வேணுண்டான்னு அவர் உரிமையிலேயே சில அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுகிறார். அப்புறம் இந்த இன்ஸ்டா பக்கம் போனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடுறாங்க, உதட்ட கடிச்சு ஆடுறாங்க அப்படின்னு அதை பேசுகிறார். அப்புறம் நானே நல்லா குடிப்பேன், ஓல்டு மங் குடிப்பேன், இவர் இருக்கான இளையராஜா, அந்த ஆள் தான் எனக்கு சைட் டிஷ் அப்படி கண்டவனைக்கு வந்து
ஒரு ஒயின் ஷாப்பில் உட்காந்து 4 பேர் பேசுவாங்களே ஃபுல்லாக போதையில், அதெல்லாம் வந்து மேடையில் பேசிட்டு இருக்காரு. இளையராஜா அவர்கள் மேலே எவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தால் கூட மரியாதை நிமித்தமாக தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பெருமை, ஒரு பாரம்பரியம், ஒரு பொக்கிஷம் இளையராஜாங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் கடைசி தமிழன் இருக்கும் வரை இளையராஜா பாட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் ஒழிச்சிட்டு இருக்கணும். அந்த பேசிட்டு இருக்க நேரத்தில் உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் தமிழன் ஒருத்த பாட்டு கட்டிட்டு இருப்பான் இளையராஜா பாட்டு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை சாதனை செஞ்சவர் இளையராஜா. அவருடைய சாதனைக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் யாரும் வந்து இது பண்ண முடியாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். அவரை போயிட்டு சைடிஷு, இவர் தான் எனக்கு சைடிஷு. ஒரு நட்பா இருந்தாலும் கூட பொது மேடையில் வரும்போது பொது மேடை நாகரிகம், சபை நாகரிகம் இருக்காங்க. அந்த 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 மேடையிலேயே டைரக்டர்ஸ் பல பேர் இருக்கிறாங்க, சில பெண் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குனதே ஒரு பெண் பத்திரிகையாளர் தான். பின்னாடி நின்றுவாங்க. அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம காதை புத்துறாங்க, இது பண்றாங்க. சமீபத்துல இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ இந்த மேடை நிகழ்வுல. ஆமா, சில பேர் கத்துறாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்களை இழுத்து பேசுறதுனால இல்ல, அதாவது இந்த ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரியான விழாக்களை வைரல் ஆக்குறதுக்குனே சில பேர் கண்டென்ட் கொடுக்கறதுனே கூட்டு வராங்க. சில பேர் பெய்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க, சில பேர் அவங்களாவே கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒருத்தர்லாம் இதை பேசுறப்பெல்லாம் பயங்கரமா சத்தமா பேசுறாரு, பக்கத்துல இருக்க பொண்ணுக்கெல்லாம் காது போயிடுச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கோமாளித்தனம் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வைரல் ஆக்கணும், வைரல் கண்டென்ட் ஆகணும். இதெல்லாம் எழுதுவீங்கடா, நீங்கள் எழுதுங்கடா, 25 வருஷமா நீ திடீர்னு எழுதுறீங்க அப்படின்னு பேசுறது. அப்படியே வந்துட்டு எவனுக்குமே நடிக்க வர மாட்டேங்குது. இவர் நடிச்சு தள்ளிட்டார். இவர் அப்படியே எவனுக்குமே நடிக்க வர மாட்டேங்குது. இவர் 100 படத்தில் நடிச்சு இவர் அப்படியே பல நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டார். இவர் சொல்கிறார் நடிக்க வர மாட்டேன்னு. அப்போ ஒரு 4-5 ஆங்கில படத்தை பார்த்துட்டு ஒரு 50-100 ஆங்கில புத்தகங்களை படிச்சுட்டு வந்துட்டு படிக்க மாட்டேங்கிறாங்க எவனும். தஸ்தாவேஜியை படிச்சிருக்கியா, நோலன் தெரிய மாட்டா உனக்கு, நீங்க உயிர் வாழாதடா அப்படிங்கிறது. யாரு நீ முதல்ல புத்தகம் படிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இல்லை, அவங்க நினைப்பு இப்படி. நீ வந்து கிறிஸ்டோபர் நோலன் தெரியாது, நீ வேஸ்ட். இப்போ நீ வாழ்றதே வேஸ்ட். இந்த முறையை பார்க்குறப்போ புத்தகம் படிங்கன்னு சொல்றத விட நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன்னு தெரியுமா, அந்த ஆட்டிடியூட் தானே இருக்கு. அதாவது புத்தகம் படிக்கிறது வந்து மனிதனை பக்குவப்படுத்தும். நான் இவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ மேடையில் வந்து வாந்தி எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இந்த பேச்சு எங்கே பேசுவாங்க அப்படின்னா, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கிட்டு ஒயின் ஷாப்பில் 2 கட்டிங்க போட்டு மச்சான் இங்கே பார்த்தியாடா ஏய் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிற பேச்சை ஒரு பொது மேடையில் அவ்வளவு சேனல் இருக்குது, அவ்வளவு இன்னைக்கு மீடியா பெருத்து போச்சு, அதில் வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படித்த புத்தகத்தினுடைய பக்குவம் உங்களுக்கு வேலை செய்யலையே. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அந்த மேடையில் அமர்ந்திருந்தவங்க வெற்றிமாறன் இயக்குனர் முதல் கொண்டு எல்லாருமே பிரபல இயக்குநர்கள், மக்களால் ரொம்ப மதிக்கப்படக்கூடிய இயக்குநர்கள், அவங்க கூட வந்து சிரிச்சுட்டு தானே இருந்தாங்க இவருடைய ஸ்பீச். இல்லை, வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரியான ஆட்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க சினிமாவில், அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மன்சூர் அலிகான் மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தார். மன்சூர் அலிகான் மாதிரி, மன்சூர் அலிகான், கூல் சுரேஷ், இப்போ அந்த வரிசையில் மிஸ்கின் சேர்ந்தாப்புல. எங்கே போனாலும் ஒரு இது பண்ண ஒரு டைரக்டராக இருந்தவர், அவர் இப்படி பேசுகிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது நிறையா இன்னைக்கு வந்து நடிக்க சொன்னால் அழுகுறாங்க அப்படின்னு அழுது காட்டுறாப்புல. இவன் நவரசத்துக்கு இவர் தாங்க கொட்டி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் சான்ஸ் கேட்குறாரான்னு தெரியல. எனக்கு நடிக்க வரும் அப்படின்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன், எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருக்கும் ஆட வருது, ஆடுறாங்க. உனக்கு என்ன? இதை பற்றி இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து சித்திரம் பேசுதடின்ற படம் வந்து இயக்கியிருந்தாரு. அதில் வந்து வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங்ஸ் வரும். இவர் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக பரப்புனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். சித்திரம் பேசுதடி இல்லை, எல்லா படத்துலையும் பாரில் ஒரு குத்து டான்ஸ் வச்சுருப்பார். கண்ணதாசன் காரக்குடி, அப்புறம் வந்துட்டு கத்தால கண்ணால குத்து, எல்லா படத்துலையும் இவர் வந்து ஒரு பாட்டு குத்து பாட்டு, ஒரு எல்லோ சேரி கட்டி ஒரு குத்து பாட்டு ஆடுற பாட்டை வச்சுருப்பார். இவர் பேசலாமா? நீ சமூக கருவிலே படம் எடுத்திருக்கியா, இல்லை சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்கிற படம் எடுத்திருக்கியா? அசுரன் ஒரு படம் எடுத்திருக்காருன்னா வெற்றிமாறன் எல்லா படத்தையும் ஏதாவது ஒரு வழியில் சமுதாயத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அங்கங்கே சொல்கிறார். கல்வி முக்கியம், ஏற்றத்தாழ்வு கிடையாது, மனுஷனை மதிங்கடா அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட அங்கங்கே வைக்கிறாரு. ஓம் படத்தில் என்ன இருக்குது? படம் ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் எவனா குடிச்சிட்டு இருப்பான், இல்லை 2 பேர் பாரில் உட்காந்துருப்பான், பாரில் டான்ஸ் ஆடுவான். இப்படி படத்தை எடுத்துகிட்டு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் மாதிரி நீங்கள் எப்படி பேசலாம்? இன்ஸ்டாங்கிறது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? நீ அவனை போய் நீ இது பண்ணுற? முந்தையெல்லாம் சினிமாவை வந்து ஒரு பெரிய இரும்பு கேட்டை போட்டு பூட்டி வச்சுருந்தானுங்க. வாய்ப்பு தேடி நாயப்பே அலையணும். அசிஸ்டன்டேட்டராக இருந்தான்னா அவன் போய் முதல்ல வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்து இப்போ காரை தொடச்சி வச்சுட்டு ஒரு 6 மாதம் வேலை பார்த்தா தான் அவன் அசிஸ்டன்டேட்டராகவே முதல்ல உள்ளே விடுவானுங்க. அப்போ நடிக்க வாய்ப்பு கேட்டால் பல உப்புமா கம்பெனி இருக்கும், போய் ஃபோட்டோ கொடுத்து வச்சு நடிச்சு காமின்னு சொல்லிட்டு கிண்டல் கேள்வி பண்ணி அமுச்சு விட்டுருப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி தமிழ் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு திறமை இருந்தால் ஒரு வீடியோ போடலாம். இன்றைக்கி எத்தனை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நடிக்க வந்திருக்காங்க. மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து யூடியூப் இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான்.
அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதையும் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. திறமுள்ள முன்னாடி வந்துட்டு போகிறான். இன்றைக்கி அதான் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு விவசாயம் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து அழகாக பாட்டு பாடுறாரு, பாடி வீடியோ போட்டார். அவருக்கு அடுத்த படத்தில் பாட வாய்ப்பு இருந்துச்சு. எத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க, ஏதாவது முக்கியமான டெலிவிஷன் ஷோவில் அதை பார்த்து கூப்பிட்றாங்களே. அப்போ அவங்க திறமையை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ இவருடைய விமர்சனம்ன்றது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறீங்க? கடுமையான கண்டிக்கத்தக்கது. இவர் வந்து ஒன்றும் அப்டேட்டே ஆகாமல் இருக்கிறார். நீ வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்காதீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. குடியும் கும்மாளமாக படத்தை எடுத்து வச்சுட்டு இங்கே வந்துட்டு எல்லாம் இன்ஸ்டால் எப்படி ஆடுறானுங்க, எல்லாருமே ஆடுறானுங்க, எல்லாருமே நடிக்கிறானுங்க, எல்லாருக்கும் நடிக்க வருது, எல்லாத்துக்கும் ஆடுறான். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், பொதுவாகவே வந்து மதுவை பற்றி பேசும்போது மது குடிக்கிறவங்களா இருந்தால் கூட அதை எதிர்ப்பாக தான் வந்து பேசுவாங்க, இல்லை குடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த நிகழ்வு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இல்லை, அவர் வந்து மார்க்கெட்டிங் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி. மார்க்கெட்டிங் தானே பண்ணார். கையில் ஓல்டு மங்கு வாங்கி வச்சுங்க, பக்கத்தில் இளையராஜா பாட்டு போட்டுக்குங்க, கேளுங்க. நான் மாமனாரை காட்டி நான் நிறையா குடிப்பேன். மாமனார் பெரிய குடியாரன். மாமனாரை பாவம் அந்த அவர் பாவம் இறந்து போனார் போல, அவரை மேடையில் இழுத்து இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்கலாம் சில விஷயங்கள் பேசுவாங்க டெம்ப்ளேட்டாக. காலையில் எழுந்திரிச்சுங்க, என் பொண்டாட்டி ஒரு தோசை சுட்டு கொடுத்தான். என்ன கொடுத்தா அப்படிமாங்க. உடனே பொண்டாட்டியை டேமேஜ் பண்ணுறது, உடனே லேடிஸாக இருந்தால் கணவரை டேமேஜ் பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்மெட் பட்டிமன்றத்தில் வச்சுருப்பாங்க. என் கணவரை காலையில் இருந்துச்சு 4 சாப்பிட்டேன் சார், என்னம்மா செஞ்ச அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு குடியை வந்து ஒரு இது பண்ணுறாரு, காமன் ஆகிறார். ஒரு பொது தளத்தில் கொண்டு வந்து குடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இப்போ கூட நான் குடிச்சு தான் வந்தேன், எனக்கு தெரியல அவர் குடிச்சு வந்தாருன்னு தெரியல. என் மாமனார் வந்து பெரிய குடியாரு, ஆனால் ஏன்ட்ட வச்சுக்கிற மாட்டார். ஏன் தெரியுமா? நான் அதை காட்டி பெரிய குடியாரு. இது பெருமையா? சார் இப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து சாதாரணமாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்தாலே அதற்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கருத்தில் எடுக்கப்படுது, அவங்க மேலே வந்து நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கிறாங்க. இவர் வந்து இவ்வளோ பெரிய இயக்குனர், என்னதான் நம்ம மிஸ்கின் அவர்கள் மேலே விமர்சனம் வச்சா கூட அவரை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய ஸ்பீச் வந்து வைரல் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறதுனால இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போவாங்களா? எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. யார் நடவடிக்கை எடுப்பா? இயக்குனர் சங்கம் நடவடிக்கை எடுக்குமா? தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்குமா? அப்போ இது கண்டுகொள்ளாதே இது மாதிரி 1000 நிகழ்வுகள். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சே வந்து ஒரு மினி இது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு கூத்து நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. எல்லா எமோஷனலையும் அங்கே வந்து காட்டுறாங்க. சிலர் பாட்டு பாடுறாங்க, சிலர் கத்துறாங்க, சிலர் டான்ஸ் ஆடுறாங்க, சிலர் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆடியோ லான்ச்சுனா அந்த படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்சுனா அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. இந்த படத்தில் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், இந்த அம்சங்கள்லாம் இருக்குது, படத்தை பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் படத்தில் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன்னா அந்த படத்தினுடைய டைரக்டரோ யாராவது பேசுவாங்க. இங்கே என்னென்னா படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதை எப்படியாவது வைரல் ஆக்கணும், அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஏறக்குறைய இவர் அதைத்தான் பண்ணுறாரு. அது ஒரு வைரல் கண்டென்ட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காகவே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சார், இப்போ பறந்து விமான நிலைய எதிர்ப்புக்கு அப்புறமாவே இன்னும் வந்து முழு நேர அரசியலாக வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவரே குறிப்பிட்டிருந்தாரு, இதுதான் எனக்கு கடைசி படம், 69வது படம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரபல ஒரு சேனலில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து 20வது படம் வந்து நடிக்க போகிறாரு, அதை வந்து வெங்கட் பிரபு இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் அவங்க தான் வந்து இயக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவிற்கு உண்மை, அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு அந்த மாதிரியான எந்த வேலைகளும் நடக்கலை. 20வது படத்துக்கு உண்டான எந்த வேலைகளும் பேச்சுவார்த்தைகளோ எதுவும் அவருக்கு நடக்கலை. அவங்க எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் ஏன்னா கமலஹாசனுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறப்ப திருப்பி நடிக்க வந்துடுவார் அப்படிங்கிற கோணத்தில் அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து அவர் அவ்வளோ கோடி பட்ஜெட்டை தாண்டி அவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்றத அவரே எதிர்த்து பேசியிருந்தாரு. ஒருவேளை நடிகராக ஆனால் எந்த அளவுக்கு எதிர்ப்புக்குள்ளாவார்? எதிர்ப்புக்கெல்லாம் ஒன்றும் ஆக முடியாது. அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலில் 234 தொகுதி நிற்கிறாரு, அவராலே ஜெயிக்க முடியல, கட்சி தோற்று போகுதுன்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நடிக்கிறது தான். திருப்பி நடிக்க வந்துடுவார். போகக்கூடிய இவருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அரசியலுக்கு திரும்பி சினிமாவுக்கு வந்துடுவாருங்கிற மாதிரி தான் தோணுது எல்லாருக்கும். அதனுடைய அடிப்படையில் சொல்கிறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு படம் பண்ணுறதுக்காக வெங்கட் பிரபு லோகேஷ் கனகராஜ் பேசியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை தூசி தட்டி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். அப்படி தான் இருக்கும், வேற என்ன நடக்க போதில்லை. இன்று வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட இந்த காணொலியில் வந்து நீங்கள் பேசுனீங்க. அடுத்தடுத்த காணொலியில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். இன்று இதுவரை எங்களோட இணைந்திருந்ததற்கு நன்றி.